நிம்மதியாக்க முடியும். ஆனா அதுக்கு நான் வரல. அடி வாங்கின அவனுங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது. சம்பந்தமே எல்லாம் அடி வாங்குறாங்களே. கண்ணுல எவ்வளவு பயம். ஏண்டா வந்தா பொண்ண வேணான்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போனவன் புதுசா அதுக்கு வந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்ற பயம். என்ன எதுக்கு அவசரப்படுற? இன்னும் 2 லைட்டை வச்சு இதா அவனை மாதிரி பத்துக்கணும். அதானே? வெயிட் சார் கமிங். லவ் பண்றவளை பிரிச்சு அப்பா கிட்ட குத்துட்டா என்ன பண்ணுவாங்க? மவுண்ட் ரோட்ல அண்ணாக்கு பதிலா உனக்கு செலவு வைப்பாங்களா? நீ செய்யற தப்பெல்லாம் கவர்மெண்ட் கண்டுக்கலன்ற திமிர்ல கருப்பு கார்ல பருப்பு மாதிரி சுத்துறிய. நேரம் வந்து அவ்வளவுதான், நடு ரோட்ல நாய் சுடுற மாதிரி சுற்றுவானுங்க. அப்ப இவனுங்க பக்கத்துல இருப்பாங்கன்னு பாத்தியா? கை தட்டினா ஓடுற காக்கா மாதிரி பறந்துருவானுங்க. அதெல்லாம் சரி, இப்ப இங்க நான் ஏன் வந்துக்கிறேன்னு பாக்குறியா? ஒரு விதத்துல நீ நல்ல வந்தாயா? சத்தியமா உனக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்த. ஏன் தெரியுமா? நான் நினைச்சிருந்தா உனக்கு எப்போவோ தூக்கி இருக்கலாம். நீ நினைச்சிருந்தா பசங்களை கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி பசங்க மேல ஒரு கீறல் கூட இல்லாம அனுப்புனல்ல. உண்மையிலே அப்பதான் உன்னை பத்தி நான் நினைச்சேன். யாரோ தூங்குறதுக்கு நீ சின்சியரா கண்ணு முழிக்கிற. உன் தொழில் தப்பா இருந்தாலும் உன்னோட நாணயம் புடிச்சுக்குது எனக்கு. அரசு எனக்கு அந்த பணத்துக்காகன்றதை தவிர உனக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு அடி, ஒரு வெட்டு, ஒரு கொலை பண்ணிருப்ப. அரசு நீ காதலிச்சிருக்கியா? நீ தூக்குறதோட கஷ்டம் அரசு. ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு காதலி கிடைச்சிருந்தா நீ இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியல. என் தேவதை என் கிட்ட இருந்து பிரிச்சாலும் என் பசங்களை எனக்கு திருப்பி தந்தல. தேங்க்ஸ் அரசு. சாவறதுக்குள்ள அப்படி ஒரு 4 பெரிய சம்பாதி அரசு. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. என்ன நேசிக்கிற ஒரு கூட்டம் சேர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அரசு ஒண்ணு சொல்றேன், இனி எந்த காதலோடையும் எந்த காதலனோடையும் விளையாடாத. ஏன்னா எல்லாரும் திருமலையா இருக்க மாட்டானுங்க. வர்றேன்.